சேலம் மாவட்டம் முத்துநாயக்கன்பட்டியில் பாமகவினருக்கும் திமுகவினருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்கிட கேட்கலாம். தமிழ்ச்செல்வன், என்ன நடந்தது? இந்த மோதல் போக்குக்கான காரணம் என்ன? சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முத்துநாயக்கன்பட்டி பகுதியில் புதிய பள்ளி கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா மற்றும் பூமி பூஜை போடும் விழா நடைபெற்று வந்தது. இதில் கலந்து கொள்வதற்காக சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருள் நேரடியாக வருகை தந்த நிலையில் திமுக கொண்டு வந்த திட்டத்தில் எதற்கு கலந்து கொள்ள வருகிறார் என்று கூறி கடுமையாக தாக்க முயன்றதாகவும், குறிப்பாக சட்டையை பிடித்து கைகலப்பில் ஈடுபட்டதாக கூறி பாமக சட்டமன்ற உறுப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. குறிப்பாக முதலமைச்சர் குறிப்பாக ஒவ்வொரு தொகுதிகளிலும் 10 நிறைவேற்றப்படாத திட்டங்கள் பட்டியலிட்டு அந்த திட்டங்களை அனுப்பும்படி ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் அறிவுறுத்தல் வழங்கிய நிலையில் அந்த திட்டத்தில் இந்த முத்துநாயக்கன்பட்டி பள்ளியில் மேல்நிலை பள்ளியாக மேல்நிலை பள்ளி கட்டிடம் கட்டுவதற்கான திட்டத்தை வழங்க வேண்டும் என்று முதலமைச்சருக்கு கோரிக்கை வழங்கியதாகவும், அதற்காக தற்பொழுது ஒப்புதல் வழங்கி புதிய கட்டிடம் மற்றும் அடிக்கல் நாட்டு விழா நடத்துவதற்காக தமிழக முதலமைச்சர் திட்டத்தை நிறைவேற்றிய நிலையில் அதில் கலந்து கொள்வதற்காக பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகை தந்த நிலையில் இது திமுக கொண்டு வந்த திட்டம். இதில் பாமகவினர் கலந்து கொள்ளக்கூடாது என்பது எதிர்ப்பு தெரிவித்து அங்கு திமுகவினர் அருளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சட்டையை பிடித்து தாக்கியதாக கூறி பாமக சட்டமன்ற உறுப்பினர் அந்த பகுதிக்கு வெளியே தன்னை தாக்க முயன்றதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.